பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலேயே இன்னைக்கு நடக்க போற வீக்கெண்ட் எபிசோடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடா இருக்கும். விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீன் மற்றும் பார்வதிக்கு 2 பேருக்குமே குறும்படத்தை போட்டு காட்டி வேற லெவல்ல தரமான சம்பவத்தை பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லை மீறி பல இடங்கள்ல மைக்கை வந்து மூடி பேசுறது, மைக்கை கழட்டி வச்சு பேசுறது, ஜாகிங் போகும்போது மைக்கை கழட்டி வச்சுட்டு ஓடும்போது பேசுறது, இப்படின்னு எல்லை மீறி பல இடங்கள்ல நடந்திருக்காங்க. கடுப்பான பிக் பாஸ், நீங்க 2 பேர் பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த வீடும் தண்டனை அனுபவிக்க போகுது அப்படின்னு முட்டை பால் இது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி இருக்கிற எவனுமே பால் இல்லாம முட்டை இல்லாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் கதற விட்டாரு. ஹவுஸ்மேட்ஸுடைய கவனம் எல்லாம் விஜே பார்வதி கமருதீன் பக்கம் திரும்பி 2 பேரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா சாண்ட்ராவெல்லாம் என்னால புரோட்டீன் இல்லாம இருக்க முடியல அப்படின்னு அது ஒரு பக்கம் கதறுது. திவ்யா கணேஷ் என்னால காஃபி இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லுது. ரம்யா ஜோ நான் டீ இல்லானா நான் பைத்தியம் ஆயிடுவேன் அப்படின்னு ரம்யா ஜோ சொல்லுது. ஆக மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கூடி பேசி இவங்க 2 பேரும் தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேலையும் செய்யணும், இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிச்சன்ல கட்டிங், அதுக்கப்புறம் பாத்ரூம் கிளீனிங், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் கிளீனிங் அப்படின்னு ஒட்டுமொத்த வேலையும் இவங்க 2 பேர் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனிடையே இவங்க திருந்திட்டாங்களா, தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. மறுநாளே அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது தொடர்ந்து ரூல் பிரேக்கா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது ரொம்ப அக்லியா போன இடம் எது அப்படின்னா, ஆக்டிவிட்டி ஏரியால கோர்ட் டாஸ்க்ல ஒரு கேஸ போட்டு கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேருக்கும் எதிராக தீர்ப்பு கொடுத்து வீக்கெண்ட் எபிசோடுக்கு நரேட்டிவை வேற லெவல்ல செட் பண்ணி விட்டுட்டாங்க. கோர்ட் டாஸ்க் முடிஞ்ச கையோட விஜே பார்வதியும் கமருதீனும் வெளியில வர்றப்ப அப்பவாவது அவங்க திருந்தி இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது. அந்த ஆக்டிவிட்டி ஏரியால 2 கதவு இருக்கும். ஒரு கதவு வந்து உள்ளேருந்து வர்றப்ப திறக்கிறது, திறந்து இன்னொரு கதவை திறந்துட்டு வரணும். அந்த கேப்ல அப்படியே இருட்டா இருக்கும். அந்த இடத்துல வெளிச்சம் இருக்காது. அந்த இடத்துல போய் கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேரும் ஒரு நிமிஷம் எதுவுமே பேசாம அமைதியா நிசப்தமா இருக்கும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, பார்வதியும் கமருதீனும் அந்த இடத்துல போய் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அவதூற பார்வதி மற்றும் கமருதீனுக்கு எதிராக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா விஜேஎஸ் அந்த இடத்த குறும்படம் போட்டு காட்டி, ப்ரோ அந்த இடம் இருட்டா இருக்குமே, அந்த இடத்துல வந்து கேமரா இருக்குமா, எப்படி அந்த இடத்துல நடந்ததை வந்து குறும்படமா போட்டு காட்ட முடியும்? போட்டு காட்ட முடியும். இன்னும் சொல்ல போனா ஸ்மோக்கிங் ரூம்ல கூட கேமரா இருக்கும். ஆனா கண்டஸ்டன்ட்ஸனுடைய பிரைவசி கருதி அதை வந்து பிக் பாஸ் டீம் வெளியிட மாட்டாங்க. கண்டஸ்டன்ட் ஸ்மோக் பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குன்னா அங்கே ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கேயும் கேமரா வச்சிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல ஸ்மோக்கிங் ரூம்ல பேசக்கூடிய அந்த ஆடியோ மட்டும் நமக்கு லீக் ஆகி வெளியில வரும். பிரஜன், அதுக்கப்புறம் வந்து திவ்யா கணேஷ் பேசினது, திவ்யா கணேஷ் எஃப்ஜே பேசினது, இதெல்லாம் இந்த சீசன்ல வந்து லீக் ஆச்சு இல்லையா? மைக் இருக்கிற மாதிரி அங்கே கேமராக்களும் இருக்கும். பிரைவசி கருதி அந்த ஃபுட்டேஜஸை வெளியில விட மாட்டாங்க பிக் பாஸ் டீம். அதே மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள அந்த இருட்டா இருக்கக்கூடிய பகுதியிலையுமே கேமரா அப்படின்னு ஒன்று இருக்கு. கேமரா இருக்கிற இடத்துல யாராவது 2 பேர் கிஸ் பண்ணிப்பாங்கடா அப்படிங்கிற அறிவே இல்லாம அவதூறு பரப்பணும், பார்வதிக்கு எகெயின்ஸ்டா ஹேட்டர் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹேட்டர்ஸ் ரொம்ப கேவலமா இறங்கி வேலை பார்க்குறானுங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விஜேஎஸ் குறும்படமா போட்டு காட்டினார்னா அந்த இடத்துலையும் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் ரகசியம் பேசியிருப்பாங்க. பார்வதி தொடர்ந்து கமருதீனோட காதுல ஓதிக்கிட்டே இருக்கு. பிக் பாஸ் கண்டிச்சிட்டாரு, காரி துப்பி பார்த்துட்டாரு, எல்லாருக்கும் தண்டனை கொடுத்து பார்த்துட்டாரு. வீட்டு வேலையை இழுத்து போட்டு செய்கிறீங்க, அதுக்கப்புறமாவது திருந்துனீங்களா, அதுக்கப்புறமாவது மாறினீங்களா, நீங்கள் உண்மையிலேயே குற்ற உணர்ச்சியோடு இருக்கீங்களா, குற்ற உணர்ச்சியோடு இருக்கிற யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா பார்வதி? நீ மைக்கு கொடுத்துருக்குது எதுக்கு? அதாவது நீ வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட நீ கம்யூனிகேஷனில் இருக்கிறதுக்கு. அந்த கம்யூனிகேஷனை நீ பிரேக் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரூல் பிரேக்கு. அதுக்கு விஜேஎஸ் இந்த வாரம் கமருதீன் மற்றும் விஜே பார்வதியை வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. விஜேஎஸ் எந்தெந்த இடத்தெல்லாம் இவங்க ரூல் பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிற தொகுப்புகளை குறும்படமா போட்டு காட்டி இதை மிகப்பெரிய அளவில் பூதாகரப்படுத்தி பார்வதி கமருதீன் 2 பேரையும் சும்மா கிளி கிளி கிளி
பொல 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 அப்படின்னு பொளக்க போறாருங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஒரு சில பேரு பார்வதிக்கு ரெட் கார்டு குடுத்துறணும், கமருதீனுக்கு ரெட் கார்டு குடுத்துறணும் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல கம்பு சுத்திட்டு இருக்கிறானுங்க. டேய் இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்கள்ல பல பேரு தொடர்ந்து மைக்க வந்து போடாம பேசி, மைக்க வந்து மறைச்சிட்டு பேசி, மைக்க கழட்டி வச்சுட்டு பேசி, ரூல் பிரேக் பல இடங்கள்ல பண்ணியிருக்காங்கடா. மும்தாஜ் எல்லாம் வந்து கமலஹாசன் அவர்கள் வெளியில நிக்க வச்சிருக்கிறாரு. மாயா பூர்ணிமான்னு சீசன் 7ல அந்த 2ம் பண்ண அட்டூழியமும், அக்கிரமமும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கமலஹாசன் அவர்கள் அந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்கவே இல்ல. சீசன் 7ல மாயாவையும் சரி, பூர்ணிமாவையும் சரி, தொடர்ந்து அவங்க ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இப்ப இவங்க பண்றது, இப்ப வந்து கமருதீன், பார்வதி பண்றது நியாயமா? இத வந்து நீ வந்து சரின்னு சொல்றியா? தப்பு தான். அதுக்கு விஜேஎஸ் என்ன பண்ணலாம்? 2 பேரையும் கார்டன் ஏரியால போய் நில்லுங்க. நான் கூப்புடுற வரைக்கும் நீங்க வரக்கூடாது. இந்த வீக்கெண்ட் எபிசோட நீங்க அட்டெண்டே பண்ணக்கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு குடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லி, விஜய் சேதுபதி அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோட்ல பார்வதி, கமருதீன் 2 பேரும் இல்லாம மத்த கண்டஸ்டன்ட்ஸ வச்சு வீக்கெண்ட் எபிசோட் நடத்துறாரு விஜேஎஸ்னா, அது விஜே பார்வதிக்கும், கமருதீனுக்கும் எவ்வளோ பெரிய செருப்படி தெரியுமா? இது ஒரு விஷயம். 2வது அடுத்த வார நாமினேஷனுக்கு கமருதீன், பார்வதி உங்க 2 பேரையும் நான் டைரக்ட் நாமினேஷன்ல கொண்டு வரேன். என்னுடைய ஸ்பெஷல் பவர்ஸ யூஸ் பண்றேன் அப்படின்னு விஜய் சொன்னாருன்னா, இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ஹோஸ்ட் 2 கண்டஸ்டன்ட்ட நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்தது முதல் முறையா இருக்கும். இதுவரைக்கும் கமல் சார் கூட அத பண்ணதில்ல. ஒரு கண்டஸ்டன்ட் நாமினேட் பண்றது வேற. ஒரு ஹோஸ்ட் நாமினேட் பண்றாருன்னா, மக்களுடைய கவனம் ஏன்னா அந்த வீக்கெண்ட்ல தான் டிஆர்பி டாப்ல இருக்கும், பீக்ல இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜேஎஸ்ஸே நாமினேட் பண்றாரு. அந்த அளவுக்கு இவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா? ரைட்ரா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தனுக்கு பாயாசத்த போட்டுறணும்டா அப்படின்னு மக்களே கமருதீன் மற்றும் பார்வதிக்கு எதிராக திரும்புவோம். இது 2வது. அவங்க பண்ண தவறு ரொம்ப பெருசு. இன்னும் நீங்க வந்து ஏதாவது ஒரு கார்டு குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு எல்லோ கார்டு குடுங்க. இதுக்கப்புறம் நீங்க இதே மாரி தொடர்ந்து ரூல் பிரேக் பண்ணீங்கன்னா, ரெட் கார்ட குடுத்து வெளில அனுப்பிருவோம் அப்படின்னு சொல்லுங்க. அது அவங்களுக்கு குடுக்கக்கூடிய ஸ்ட்ரிக்ட் வார்னிங்கா இருக்கும். அத விட்டுட்டு இவங்க 2 பேரையும் வந்து வெளியில அனுப்பிறணும் ஜோடியா. கமருதீன எவிக்ட் பண்ணிறணும். கமருதீனையும், விஜே பார்வதியும் வெளியில அனுப்பிட்டு, அப்படியே திண்டுக்கல் பூட்டு ஒண்ண வாங்கிட்டு வந்து பிக் பாஸ்க்கு பூட்டி, சாவிய எடுத்துட்டு அப்படியே மணியாட்டிட்டு போயிடுவோமா? விஜே பார்வதி பிக் பாஸ் சீசன் 9 தமிழ விட்டு வெளில போனா, இந்த ஷோவ யார்றா பார்க்கறது? 2 பேர் தான் இந்த ஷோவ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணு திவாகர். அவன வெளில அனுப்பிச்சிட்டீங்க. 2வது விஜே பார்வதி. விஜே பார்வதியும் போயிட்டா, நீங்க பாட்டுக்கு போயிற வேண்டியது தான். ஏன்னா, கன்டென்ட் குடுக்குற ஒரு பெர்சனையும் அனுப்பிட்டு, இவங்க அடுத்து 30 நாள் எப்படி ஓட்டுவாய்ங்க அப்படிங்கிற கேள்வி எழுதுல்ல. அப்போ தீர்வ நோக்கி நகரணும். அந்த தீர்வு அப்படிங்கிறது விஜே பார்வதி மற்றும் கமருதீன் இந்த தவற இதுக்கப்புறம் யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தண்டனைய விஜய் சேதுபதி அவர்கள் குடுப்பார் என்று நம்பி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. சரி, இந்த விஜய் சேதுபதி அவர்கள் போட்டு காட்டப் போற குறும்படம், கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேரும் எல்லை மீறி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்ட விஷயங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சியோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.